வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு என்ன பேருன்னெலாம் அவங்க எனக்கு சொல்லலை. நீங்களே ஒரு நல்ல பேராக செலக்ட் பண்ணி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. பார்க்கலாம் யாரெல்லாம் என்னென்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவும் சர்க்கரை எண்ணெய், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பும் மாவும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கை வச்சிங்கன்னா சுற்றும், அதனால் ஸ்பூனை வச்சே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா கட்டி விடாமல் பரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சதும் இந்த மாவை நம்ம பிடிச்சோம்னா அது பிடிப்படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா பிடிப்படுற மாதிரி இருக்குது. இப்போது நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசையணும். இது நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இலகுவாலாம் பிசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக தான் பிசையணும். அப்போ தான் நீங்கள் உருட்டி அது ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா தண்ணியாக இருந்தது மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு சீனிக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா இது நான் கம்பி பதம்லாம் இல்லைங்க, நல்லாவே பாகு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அதில் போடும்போது சர்க்கரை அப்படி பூத்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சர்க்கரை பாகு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்க்கரை பாகு மட்டும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சர்க்கரை பாகு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஒரு கம்பி பதம்லாம் கிடையாது, கெட்டியான கம்பி பதத்தில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை பூரிக்கு எடுப்போம் இல்லைங்களா, சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதே மாதிரி பூரிக்கு திரட்டுற மாதிரியே நம்ம மெலிசாக நல்லா திரட்டிக்கணும். இது நல்ல மெலிசாக, எவ்வளோக்கு மெலிசாக திரட்டுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்ல ரவுண்டாக எப்படி முடியுதோ உங்களால் சின்ன ரவுண்டாக மெலிசாக திரட்டிக்கோங்க. தடியாக மட்டும் திரட்டாதீங்க, மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போது நம்ம நல்லா இந்த அளவுக்கு மெலிசாக திரட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ லைட்டாக மாவு தெளிச்சிட்டு அதில் லைட்டாக மாவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி மடிச்சுட்டு திரும்பி இந்த பக்கமாக அப்படி முக்கோணமாக இப்படி மடித்து விட்டுடணும். இதுக்கு நம்ம பேஸ்ட்லாம் வச்சு எதுவும் ஒட்டணும்லாம் கிடையாதுங்க. அப்படியே சும்மா நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம மடித்தாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மடித்து வச்சுருந்ததை எடுத்து இப்போது எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் பரட்டி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் சிம்லேயும் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வருது பார்த்திங்களா. நம்ம எண்ணெயை பாயில் பண்ணி அதையும் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம், அதனால் நல்லா கிறிஸ்பாக வரும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இது நம்ம வெறுமனே சாப்பிடக்கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை பாகு வேணான்றவங்க அப்படியே கூட நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒன்றா போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்பூனால் எடுத்து தெளித்து விட்டு எடுத்து வச்சிடலாம். அப்படியே சர்க்கரை பாகு உள்ளவே போட்டு ஊறணும், குலோப் ஜாமுன் மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி சர்க்கரை பாகில் நினச்சிட்டு அதை நல்லா பரட்டி போட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் பரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அன்னைக்கே இப்போவே சாப்பிட்றத விட இதை மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கரைலாம் நல்லா பூத்து நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டே போகாது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கு ஒரு நல்ல பேரையும் அப்படியே சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.